வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்னுடைய ஃபார்மேட் எல்லாமே வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நியூ சர்க்குலர் ஃப்ரம் செபி F&O ட்ரேடருக்கு சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு தெரியல. பட் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே வந்து நம்ம அதுக்கான சொல்யூஷனை வந்து தேடிக்கணும். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டாக் ட்ரேடிங்கில் இருந்தேன். ஸ்டாக் ட்ரேடிங்கிலிருந்து அப்படியே வந்து நான் இண்டெக்ஸுக்குள்ளே வந்தேன். இண்டெக்ஸ்க்குள்ளே வந்ததுக்கு காரணமே அப்போது ஒரு சர்க்குலர், ஏதோ ஒரு ஸ்டாக் ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர், அப்புறம் நிறையா பிரச்சனை பண்ணானுங்க. லிவரேஜ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணாங்க ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே, ஸ்டாக் ட்ரேடிங்க்கு எல்லாமே. ஸோ அதனால் இண்டெக்ஸ்குள்ளே வந்தேன். இண்டெக்ஸ்குள்ளே வரும்போது திரும்பி ஒரு பிரச்சனை வந்துச்சு, பேங்க் நிஃப்டி இருக்காது அப்படின்னு. அங்கேருந்து நிஃப்டிக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் பேங்க் நிஃப்டி தான் வந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டிலேருந்து நிஃப்டிக்கு வந்தேன். ஸோ முன்னாலேயே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் வரப்போகிற நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஒரு ஃபார்மேட்டே சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப நாள் வந்து இதை நான் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. பட் அதுக்கான டைம் கிடைக்கல. பட் அதை நான் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். செபி இந்த சர்க்குலர். ஸோ F&O ட்ரேடருக்கு ஏதோ இது பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கில் வந்து என்னுடைய நிறையா அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. அன்பிலீவபிள் நிறையா திங்ஸ் வந்து நான் மோட்டிவேஷனுக்காக பண்ணியிருப்பேன். அதே தான் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, டாப் கெய்னர் டாப் லூசர் ஸ்டாக் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டாப் கெய்னர் டாப் லூசர் அந்த லிஸ்ட்டுக்கு முன்னால் வர்றதுக்கு அந்த டாப் கெயின், ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 2ல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்டாக்கு. இவன் தான் டாப் 2 வருவான்னு முன்னாலேயே நமக்கு தெரிஞ்சுதுன்னா இம்பாசிபிள் அப்படின்னு நினைப்பீங்க. பட் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதை வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஸ் பர் செபி டிப்ஸ் கொடுக்கக்கூடாது, எங்கே வாங்கணும்னு சொல்லக்கூடாது, ஸ்டாப் லாஸ் சொல்லக்கூடாது, டார்கெட் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஆஸ் பர் செபி இது வந்து ஒரு ரூல் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டாக்கை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டா, எந்த செட்டப் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுடைய செட்டப்ஸ், எனி செட்டப். இப்போ இது எனி செட்டப்பில் வந்து நான் ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த செட்டப் என்ன அப்படிங்கிறத நார்மல் யூசர், இப்போ என்னுடைய யூடியூப் யூசர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு செட்டப், இந்த செட்டப் இவ்வளோ தான். அதே மாதிரி கூகுள் மேப் யூசருக்கு ஒரு செட்டப், அவங்களுக்கு தெரியும். கூகுள் மேப் யூசருக்கு இந்த செட்டப். இங்கே மெத்தடே வந்து ஸ்டாக் செலெக்ஷன். அந்த ஸ்டாக் செலெக்ஷன், இவன் தான் டாப் கெய்னர் போயிடுவான், இவன் தான் டாப் லூசருக்குள்ளேயே வந்துடுவான் அப்படின்னு தெரிஞ்சா, ஸோ அதை வந்து நான் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மார்னிங் செஷன். ஓகேவா? ஏன்னா மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன 30 செகண்டுக்குள்ளே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டாக் இன்றைக்கி டாப் கெய்னர், எந்த ஸ்டாக் இன்றைக்கி டாப் லூசர்னு. ஸோ அங்கே தான் வந்து நமக்கு அந்த ஒர்க் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து பண்ண போகிறேன். சரிங்களா? ரெகுலராக லைவ் அப்படிங்கிற மாதிரியும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் இப்படி தான் நான் டெய்லியும் போடுறேன்னு ஒன்று சொல்லிட்டேன்னா அப்புறம் என்னால் போட முடியலன்னா ரொம்ப இதாயிரும். ஃபஸ்ட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் நான் லைவ் போடுறேன். 3 or 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் உங்களுடைய ஓன் செட்டப் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற செட்டப் நார்மல் யூசர், ஜிமேப் யூசர், கூகுள் மேப் யூசருக்கு வந்து நான் தனியாக உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன், மெசேஜ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். நார்மல் யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நான் இந்த டூல் மூலமாக தான், ஏன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து ஸ்கேனர் கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய பழைய டூல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் டேட்டை கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? டேட்டா கூட இல்லை இதில். இனிமேல் தான் நான் டேட்டாலாம் இதுக்கு ரெனியூ பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மல் பிவோட் ஓகேவா, ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 ஃபார்முலா இருக்கு இல்லையா, நார்மல் பிவோட் போட்டுக்கோங்க. நார்மல் யூசர் பற்றி சொல்கிறேன். அடுத்ததாக க்ளோஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பிளாக் லைன் வந்து ஒன்றும் இல்லை, க்ளோஸ் லைன் தான். க்ளோஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு விவேப், இது வந்து விவேப் லைன் சரிங்களா, ஒரு விவேப் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ரெட் லைனுங்கிறது டே லோ, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து டே ஹைக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, ப்ளூ லைன் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து இந்த டே ஹைக்கு ஒரு ப்ளூ லைன், இவ்வளோ தான். இது 3 மட்டும் உங்களுடைய சார்ட்டில் வந்து டெய்லி பேசிஸில் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா. இதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ், இதில் வர ஸ்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி வரும் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சொல்லிட்டேன் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். கூகுள் மேப் யூஸருக்கு வந்து தனியாக நான் வந்து வீடியோ நான் கொடுத்துட்றேன். இது நார்மல் யூஸருக்கு வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார் ரிப்ளையில் எப்படி வரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது வந்து 9:15 ஓகேவா. சாரி ஓகே. இந்த 9:15க்கு வந்து என்னுடைய ஸ்கேனர் வந்து இப்படி வரும். இன்றைக்கி டேட் என்ன, லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் வந்து 8/6 ஓகே. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 8 2 வருஷத்துக்கு முன்னால் டேட்டா, பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஸ்கேன் ஆகும். இப்படி ஸ்கிரிப்ட் ஸ்கேன் ஆகும்போது ஒரு நிமிஷம், என்னமோ தப்பாகுது. 8 இல்லை 9 சாரி 9 இப்படி வந்து ஸ்கேன் ஆகும். இப்படி ஸ்கேன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இப்படி வரும் நம்பர், டைம் இப்படி ஸ்கேன் ஆகும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்படி ஸ்கேன் ஆகும். இந்த ஸ்கேன் ஆகும்போது இங்கே வந்து 1 இங்கே 1, இந்த லாஜிக்னு இருக்கும் இங்கே சரிங்களா. இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே வந்து 0 1ன்னு இருக்கு இல்லையா. இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. 1 1ன்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 காலமில் வரதில் எவன் வந்து யூனிக்காக இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 1 இருக்கா, இங்கே எல்லாமே 0 0 0, இங்கே 1 1, இதெல்லாம் எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்கள். 1 1 0 7 0 1 2 0 7 0 1 2 0 4 1 0 2 1, இங்கே 0 1. அப்போ இங்கே வந்து மெயினாக எனக்கு 1 1 தேவை. அப்போ இந்த 3 1 1ல் யார் யூனிக்காக இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிக்காக இல்லாத யாருன்னா 3 பேர் வேறு இருக்குது சரிதா. 7 0 1 2 0 7 0 1 2 0 0. அப்போ இந்த 0 விட்டுட்டு இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர், இந்த 2 ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து டாப் கெய்னர் டாப் லூசரில் போகும். நீங்கள் பார்க்கும்போது இதில் நீங்கள் வந்துருச்சு, நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்க்குறீங்க, ஏறுறான் அப்படின்னா டாப் கெய்னர், இறங்குறான் அப்படின்னா டாப் லூசர், இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ பி கிளியர். இந்த 1 1 இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய சீக்ரெட் ஃபார்முலா. ஸோ இதை வந்து நான் வந்து ரெகுலர் பேசிஸில் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஆக்டிவ் ஆகிறதுக்காக போடுறேன். இந்த இதை வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா. வாட்ச் பண்ணிவிட்டு இது உங்களுடைய செட்டப் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, டார்கெட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. பட் டாப் கெய்னர் டாப் லூசரில் வந்துருவான் ஓகேவா. அது மட்டும் எனக்கு பக்காவாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இதை பேஸ் பண்ணி ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். யூடியூப்லேயும் கொஞ்சம் நான் ஆக்டிவாக இருக்கலாம். ஆக்டிவாக இருக்கிறது என்னென்னா, ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்தால் அந்த வேலை நல்லா இருக்கணும். ட்ரேடிங் அப்படின்னாலே வந்து சில இடத்துல எல்லாம் போரிங் ப்ராசஸ் தான். சில இடத்துல நம்ம மொமெண்டமாக இருந்தோம்னா அது ஆக்டிவ் ப்ராசஸ். பட் அந்த மொமெண்டம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டை பார்ப்போமா இல்லை வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்போமா, அது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து என்னால் ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியாது. ஸோ இந்த லைவ் ஸ்கேனர் பேஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ரெகுலராக பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான்
ஆக்டிவ் ஆகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி.